ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீதிசா ரெசிபி. இன்றைக்கி என்ன வீடியோன்னா ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க, லட்டு. இது ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்டிலேயே செஞ்சிடலாம். பாருங்கள், பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக கடையில் வாங்கின லட்டு மாதிரியே இருக்கும். ஒரே ஒரு டிப்ஸை மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணால் ரொம்ப டேஸ்ட்டாக வந்துடும். அந்த டிப்ஸ் என்ன, அது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. நான் வந்து இன்றைக்கி 1/2 கிலோ அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் ஒரு கப்போ இல்லை ஒரு டம்ளர்லேயோ அளந்துக்கோங்க. அதே அளவுக்கு நம்ம சர்க்கரை எடுத்துக்கலாம். எனக்கு ஒரு பெரிய டம்ளரில் 4 டம்ளர் அளவுக்கு கடலை மாவு, அதே 4 டம்ளர் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன் நான். கூடவே பார்த்திங்கன்னா முந்திரியும் திராட்சையும் நம்மளோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கலாம். ஏலக்காய் வந்து ஒரு 10லேருந்து 12 ஏலக்காய் எடுத்துக்கலாம், அவ்வளோதான். இப்போது நம்ம கடலை மாவை வந்து நல்லா தண்ணி விட்டு கரைச்சிக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் கடலை மாவு வாங்கின உடனே நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. சலிச்சதுக்கப்புறம் தான் நீங்கள் இந்த மாதிரி தண்ணி விட்டு நல்லா கரைச்சிக்கணும். நீங்கள் இந்த மாதிரி விஸ்குனால் கரைச்சிங்க அப்படின்னா கட்டிகள் இல்லாமல் இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கரைச்சிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கரைச்சிக்கோங்க. ஆனால் இந்த மாவு வந்து கெட்டியாக இருக்குது. இந்த அளவுக்கு கெட்டியாக வேண்டாம் நம்மளுக்கு. அதனால் நான் இனி கொஞ்சம் தண்ணி சேர்த்திக்கிறேன். தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். எந்த ஒரு ஸ்வீட் செய்கிறப்பையுமே நீங்கள் கொஞ்சம் உப்பு சேர்த்து செஞ்சீங்க அப்படின்னா ஸ்வீட் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மாவு வந்து ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணி மாதிரி இருக்கக்கூடாதுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும். அதாவது நம்ம ஒரு கரண்டியில் எடுத்து விட்டோம்னா அது தொடர்ந்து விழுந்துகிட்டே இருக்கணும். இன்னொரு டிப்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, கரண்டினால் இப்படி கிளறி விட்டுட்டு நீங்கள் பின்பக்கம் கரண்டி பார்த்தீங்க அப்படின்னா கரண்டி வந்து வெள்ளையாக தெரியக்கூடாது. அதுதான் சரியான பக்குவம். இப்போ அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற சர்க்கரை, 4 டம்ளர் அளவு சர்க்கரைக்கு 2 டம்ளர் அளவு தண்ணி. நீங்கள் அந்த மாதிரியும் வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா சர்க்கரை மூழ்கிற அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் வந்து இந்த டம்ளரில் தான் 4 டம்ளர் எடுத்தேன். 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இது வந்து நான் இப்போ ஆன் பண்ணல, சும்மா தண்ணி விட்டு சர்க்கரையை கரைச்சி வைக்கிறேன், அவ்வளோதான். இது இருக்கட்டும். அப்படியே நம்ம அதுக்குள்ளே பூந்தி செய்ய ஆரம்பிச்சிடலாம். நம்ம கரைச்சி வச்சுருக்கிற மாவில் பாதி மாவு பூந்தி போட்டு எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் இன்னொரு அடுப்பில் வந்து பாகு வச்சா அது கரெக்டாக இருக்கும். இன்னொரு டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பூந்தி பொரிக்கிறதுக்கு ஆயில் தான் யூஸ் பண்ணணுங்க. கடலெண்ணெய் யூஸ் பண்ணிங்கன்னா லட்டு வந்து கல்லெண்ணெய் வாசம் இருக்கும், நல்லா இருக்காது. இப்போது எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இந்த மாதிரி ஒரு பூந்தி கரண்டி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதில் வந்து ஒரு 2 குழிக்கரண்டி அளவுக்கு மாவு ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சிருந்ததுன்னா மட்டும்தான் உங்களுக்கு இந்த மாதிரி பூந்தி வந்து ரவுண்டாக வரும். எண்ணெய் காயில் அப்படின்னா நம்ம தேய்ச்சி விடுற மாவெல்லாம் பார்த்திங்கன்னா எண்ணெயில் கீழே போய் தங்கிக்கும், தோசை மாதிரி ஒட்டிக்கும். அதனால தான் சொல்கிறேன், இந்த மாதிரி நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நீங்கள் இப்படி தேய்ச்சி விடுங்க. இப்போது இது நல்லா கிளறிக்கோங்க. நல்லா நுரை அடங்கினதுக்கப்புறம் நம்ம இதை எடுத்துடணும். ரொம்ப முருக விட்டுட்டிங்கனாலுமே லட்டு வந்து நல்லா இருக்காது. அதே சமயத்தில் உங்களுக்கு மாவு வந்து நல்லா வெந்திருக்கணும், பச்சை வாசமும் வரக்கூடாது. இப்போ பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம இதை அரைச்சி எடுத்துடலாம். இப்போது இந்த மாதிரி எல்லா பூந்திகளையுமே நம்ம எடுத்துடலாம். இந்த மாதிரி எடுத்த பூந்திகளை ஒரு பாத்திரத்தில் போட்டு பிளேட் வச்சு மூடி வச்சுருங்க. திறந்த மாதிரி வைக்க வேண்டாம், ஏன்னா பூந்தி வந்து நம்மளுக்கு சூடாக தான் இருக்கணும். அதனால் ஒரு மூடி வச்சு மூடி வச்சிடலாம். இப்போது இதே எண்ணெயில் நீங்கள் பூந்தி வந்து உடனே தேய்க்கக்கூடாது. ஒரு 1 நிமிஷமாவது அது கொஞ்சம் சூடேறட்டுங்க. அதுக்கப்புறம் நம்ம முதல்ல தேய்ச்ச மாதிரியே பூந்திகளை தேய்ச்சி எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கு. அதனால தான் நம்ம மாவு ஊற்றினோன்னையே அது அழகாக குண்டு குண்டாக பூந்தி வந்து எலும்பி வருதுங்க. எண்ணெய் வந்து நல்லா காயணும். அதே ஸ்டேஜில் நீங்கள் வந்து கருக விட்டுறக்கூடாது, கவனமாக எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போது நல்லா தேய்ச்சாச்சுங்க. முடிஞ்ச வரைக்கும் ஸ்பீடாக தேய்ச்சி விட்டுருங்க, ஏன்னா எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருக்கு. நம்ம ஸ்லோவாக தேய்க்கிறப்ப பார்த்திங்கன்னா முதல்ல விழுந்த பூந்தி எல்லாமே சீக்கிரம் வந்து மொறுமொறுன்னு ஆயிரும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஸ்பீடாக தேய்ச்சி பாருங்கள். இந்த அளவுக்கு உடனே எடுத்துருங்க. இப்போ நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம இது எல்லாத்தையுமே எடுத்துடலாம், அவ்வளோதான். இப்போது நம்ம கரைச்ச மாவில் பாதி அளவுக்கு பூந்தி தேய்ச்சி எடுத்தாச்சுங்க. மீதி போடுறதுக்குள்ளே நம்ம சர்க்கரை பாகு வச்சிடலாம். ஏற்கனவே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற சர்க்கரையை வந்து பாகு காய்ச்சிக்கலாம். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி இது வந்து நல்லா கொதிக்குதுங்க. நீங்கள் மீதி மாவு போடுறதுக்குள்ளே இந்த பாகுமே ரெடி ஆயிரும். பாருங்கள், இந்த அளவுக்கு நுரைச்சி வருது. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் தண்ணி விட்டு ரெடியாக இருக்கிற பாகை வந்து ஒரு கரண்டினால் கொஞ்சமாக விட்டு இப்படி பார்த்தீங்க அப்படின்னா உருண்டு வரணுங்க. இது வந்து கரைஞ்சி போகுது, தண்ணியில் சர்க்கரை வந்து அப்படியே கரைஞ்சிருது. அதனால் இன்னி கொஞ்சம் இது கொதிக்கணும். இனி ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டுங்க. இப்போது திரும்ப நல்லா கொதிச்சிருச்சுங்க. இப்போ ஒரு டைம் விட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள்,
கொஞ்சம் கெட்டியான மாதிரி இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் தண்ணியில் விட்டு பார்க்குறப்ப தான் பதம் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள் நல்லா உருண்டு வருது. ரொம்ப முத்த விட்டுட்டிங்க அப்படின்னா சர்க்கரை ஆயிரும். உங்களுக்கு வந்து மாவுக்கு வந்து பாகு வந்து பத்தாமல் போயிடும், ட்ரையான மாதிரி இருக்குங்க. இதுதான் கரெக்டான ஸ்டேஜு. இப்போ பாருங்கள் இது நல்லா உருண்டு வருது. போதும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாகு பதம் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் லட்டு வந்து கரெக்டாக இருக்குங்க, இல்லாட்டி ட்ரை ஆயிரும். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போது நான் பொரிச்சு வச்ச பூந்திகளை இந்த மாதிரி ஒரு பெரிய அகலமான பாத்திரத்தில் போட்டு மூடி வச்சுருக்கேங்க. இதில் நம்ம காய்ச்சின பாகை சேர்த்து நல்லா மத்துனால வந்து நல்லா மசிச்சுக்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரி மத்தில் மசிக்க வரல அப்படின்னா மிக்ஸி ஜாரில் சேர்த்து லைட்டாக ஒரு ஓட்டி எடுத்துக்கோங்க. பாதி பூந்தியாகவும் பாதி மாவு மாதிரியும் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ பாருங்கள் நான் நல்லா மசிச்சு எடுத்திருக்கேன். அவ்வளோதான். இப்போ இந்த மாதிரி இருக்கட்டும். இப்போது நம்ம முந்திரி திராட்சையை வறுத்து சேர்த்திக்கலாம். நான் வந்து இன்றைக்கி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துறேங்க. நெய் வந்து உங்களோட விருப்பம்தான், தேவைப்பட்டால் அதிகமாக சேர்த்திக்கலாம். இப்போது நெய் நல்லா சூடிடுச்சு. இதில் வந்து நம்ம முந்திரி பருப்பு சேர்த்திக்கலாம். முந்திரி பருப்பு லைட்டாக கலர் வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற திராட்சையை சேர்த்திக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ இந்த ரெண்டுமே நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இந்த மாதிரி வரணும். இப்போது இதை வந்து நம்ம அந்த பூந்தியில் சேர்த்திடலாங்க. அவ்வளோதாங்க. இப்போ வந்து மிக்ஸி ஜாரில் ஒரு 10லேருந்து 12 ஏலக்காய் எடுத்துக்கோங்க. இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்து இந்த மாதிரி நல்லா நைஸாக பவுட்ரு பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஜாதிக்காய் கிடச்சதுன்னா ஏலக்காயோடையே ஒரு சின்ன பீஸ் சேர்த்து நல்லா பவுட்ரு பண்ணி இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஜாதிக்காய் சேர்த்துனிங்கன்னா லட்டு வந்து நல்லா மணமாக இருக்கும். இப்போ பாருங்கள் இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இது வந்து சூடாக இருக்கிறப்பயே நம்ம வந்து லட்டு பிடிச்சிடலாம். உங்களுக்கு உருண்டை எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு மாவு எடுத்து அழுத்தி பிசைய வேண்டாங்க. இந்த மாதிரி மட்டும் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ஒவ்வொரு உருண்டையிலையுமே ஒரு முந்திரி திராட்சை வர்ற மாதிரி பார்த்து உருண்டை பிடிச்சிக்கோங்க. அவ்வளோதான். இப்போது சூப்பரான லட்டு ரெடி ஆயிடுச்சு. நான் எடுத்த 1/2 கிலோ மாவுக்கு இந்த சைஸில் பிடிச்ச லட்டு பார்த்திங்கன்னா எனக்கு 50 லட்டு கிடச்சிது. அவ்வளோதான். நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன டிப்ஸுகளோட நான் சொன்ன அளவுகளோட இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கான் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் இனிமேல் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும். தேங்க்யூ.